இன்றைக்கு திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் போன்ற திராவிட மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்றவை என்பதை ஆதாரத்தோடு எழுதி காட்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள். கோழி என்று கூறலே தமிழாம், கோடி என்று கூறல் தெலுங்காம், கோலி என்று கூறல் கேரளமாம், கோலி என்று கூறல் கன்னடமாம், கோழி என்றே கூறல் துளுவமாம். தமிழ் மொழி இவ்வாறுதான் திரிந்திடினும் அனைத்தும் தமிழே ஆகும் அன்றி பிறமொழி என்று பேசவும் படுமா என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் என்பதை மிக சிறப்பான கவிதையின் மூலம் எடுத்து காட்டியிருப்பார்கள். அதேபோல்தான் இன்றைக்கு இங்கே கூட ஒரு கவிதைக்கு தலைப்பு இருட்டறையில் உள்ளதடா உலகம் எனும் தலைப்பு. இந்த கவிதையை சொல்லுபவர்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான வீரமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உத்வேகமும் கிடைக்கும். அந்த வகையிலான ஒரு கவிதை வரி, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. சாதி மதங்களின் பெயர்களால் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாட்டையடி என்கின்ற வகையில் அவருடைய கவிதை வரிகள், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மருட்டுகிற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, மருட்டுகிற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னால், வாயடியும் கையடியும் மறைவதென்னால், சுருட்டுகிறார் தம் கையில் கிடைத்தவற்றை, சொத்தெல்லாம் தமக்கு என்று சொல்வார் தம்மை, சொத்தெல்லாம் தமக்கு என்று சொல்வார் தம்மை, வெருட்டு வடுவது பகுத்தறிவே, இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் சாதி மதங்களின் பெயர்களால் அரசியல் செய்பவர்களை அன்றைக்கே சாடி இருக்கிறார். அதேபோல் இன்றைக்கு புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுடைய அந்த கவிதை வரிகள் இருமொழி கொள்கைக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தது என்பதை அவருடைய ஒவ்வொரு கவிதையிலேயும் தெரிந்து கொள்ள முடியும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமை தன்னை தொகை தொகையாய் எதிர்நிறுத்தி தூளாக்கும் காழ்ச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல் செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று தமிழுக்கு புகழாரம் சூட்டியவர் நம்முடைய புரட்சி பாவேந்தர் அவர்கள். அத்தகைய கவிஞர் பெருமகனார் அவர்களுக்கு கவிச்சரம் சூட்டுவதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.